துபாயில இருந்து மஸ்கட் வந்திருக்கோம். மஸ்கட்டை சுத்தி பார்க்க போறோம். இப்போ இருக்கிற இடம் நிஸ்வால ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ரொம்ப கூலிங்கா வாங்க எங்களோட நீங்க ஃபுல் டே நீங்க டிராவல் பண்ணுவீங்க. Journey starts now. ஜபல் ஜம்ஸ் டாப் லொக்கேஷன்ஸ்க்கு இந்த லொக்கேஷன். ஆனால் இதை விட டாப் ஒன்று இருக்கு, பார்த்துங்க. இதான் வேலி செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஓமன்லேயே ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட்னா பாருங்க, மேலே அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தெரியுதா ஒன்று, ஒரு ஆஃபீஸ் மாதிரி. அதுதான் ஓமன்லேயே ஹை பாயிண்ட்டு. நம்ம அங்கே மோஸ்ட்லி போக மாட்டோம், இங்கே தான். இதுதான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சரியான லொக்கேஷன். பார்த்துக்கோங்க, வேலி சரியான டீப்பு, சடன் கட் இருக்கும். இங்கே வந்து சப்போஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், பயங்கர டேஞ்சரஸ். ஆக்சுவலாக இதில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேக் சைடில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து அப்படியே ட்ரக்கிங் வரலாம், நிறைய பேர் வருவாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக சாட்டர்டேனால அதிகமான கூட்டம் இல்லை, ஃப்ரைடே வந்து நல்ல கூட்டம் இருக்கும். மழை பெஞ்சு சொல்லிது இல்லாம ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவசரண் யூடியூப் சேனல். நாங்கள் துபாயில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து நஸ்வா அப்படின்ற இடத்துல இருந்து சுமார் 92 கிலோமீட்டர் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து சுமார் 5-6 அடி மேலே இருக்குது. இதோட டெம்பரேச்சர், கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி கீழே தான் இருக்கும். வர வழியெல்லாம் வந்து காடு மாடாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது வரதுக்கு. த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கடந்து வந்தோம். ஆனால் வரும்போது ஏன்டா இங்கே வந்தால் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆனால் மேலே வந்ததுக்கு அதுக்கான பலன் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் ஒரு 8 டிகிரி 7 டிகிரி இருக்கும். இன்னும் இப்போ ஒரு 4 மணி ஆகுது. இன்னும் போக 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 இந்த பனி இறங்க இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு நம்ம அப்படியே நம்ம வில்லேஜ் ஃபீலை கொடுத்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்கான பிளேஸ். துபாயில் நாங்கள் வந்து பில்டிங்கை பார்த்து புரட்சி போச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு நியூ எக்ஸைட்மெண்ட்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, இந்த அது மனிதனாக பிறந்தா இந்த இடத்த வந்து பார்க்கணும் ஒரு வாட்டியாவது. காய்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள். திஸ் இஸ் அவர் ஹில் ஸ்டேஷன், 5000 feet up from the road. Thank you. சூப்பரா இருக்கு காய்ஸ். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே வர டூரிஸ்ட் வந்து ஆடெல்லாம் களவாடுறாங்க சொல்லிட்டு ஓமனார் சங்கம் வந்து பல பேரை வலைப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டு இருக்காருங்க, இவர் ஆடு தருறாரு, ஆடு மிகவும் டவுட்டா இருக்கு. ஆடு மாடு காடு பிஸ்கில் நோ பிஸ்கில் அவர் மை ஆடு நம்ம கவர்மெண்ட் பாருங்க ஆடு தருறாரு, பாருங்க ஆடு தருறாரு மாட்டு லைவா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஓமனார் சங்கம் ஆடு மாடு
What video? Why video? This is not fun. We are taking fun. okay. Enjoy. Okay, see you guys. Guys, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜபல் ஷாம்ஸ் ரெசார்ட். இந்த 7000 அடி மலைப்பகுதி உயரத்துல வந்து இருக்கிற ஒரே ஒரு ரெசார்ட் இதுதான். நீங்க இங்க வந்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி இல்ல தனியா வரீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இங்க வந்து ஸ்டேயிங் சார்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நல்லா இங்கே வந்து தங்கி இந்த அழகா இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான இடமா இது இருக்கும். Actually, நாங்க உள்ள போறோம். mostly எல்லாரும் கேம்பிங் தான் பண்ணுவாங்க. ஆனா இங்க ரொம்ப குளிர்னால சில குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ரெசார்ட் ஜபல் ஷம்ஸ் ரெசார்ட். அண்ணே இது செமப்ல இதுவா இருக்கு. எந்த இடத்துல அந்த வெளிச்சம் தெரியுது? ஆரஞ்சு அங்கேயா? வில்லேஜ் காட்டுங்க. வில்லேஜ் தள்ளி போங்க. இங்கனே இதுக்குள்ள இருக்கு வில்லேஜ் பயந்தாங்குழி. இந்த இருக்கு வில்லேஜ். இருக்கா? தெரியுதா? ஜூம் பண்ணுங்க. பயப்படுறீங்க எப்படி? இந்த பாருங்க அங்கெல்லாம் டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. குண்டாங்க இது மாதிரி அங்க இருக்கு. அந்த இது கவர் பண்ணு. போடு. போ சொல்லு. அந்த பாக்கெட் குள்ள விடு. பாக்கெட் இல்ல. க்ளவுஸ் இருக்கு மிருதுல. நம்ம அவ்வளவுதான் இதான் பீக் பாயிண்ட். இதுக்கு மேல கிடையாது. வீடியோ அந்த பாரு. நாளைக்கு ஒரு பிளேஸ் இருக்குனே நம்ம. மேல வர்றா. ஓ அது வரைக்கும் போலாமா? அங்க இருக்கு பாரு பில்டிங் தெரியுதா? ஏமா வழி இதானா? இங்க ஒரு வீடியோ எடுக்கணும். போட்டோ எடுக்கிற ஷாட் இருக்கு. அதான் நீங்க இங்கே அதிகமா. அங்க ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. நாங்களே அது வரைக்கும் போல. நீங்க பார்க்கல. இருட்டு தான் போறோம் போட்டுக்குள்ள. ஒரு இடம் இதுல கல்லு மாதிரி ஊட்டி இருக்கு பாத்துட்டீங்களா? இந்த வழியா போகும்போது இறங்கும் போது. எப்படி இருக்கு பாருங்க. அந்தாதே. அந்தாதே. போலாமாப்பா? ஏய் போட்டோலாம் காட்டுங்க. போட்டோஸ் மெயின் போட்டோ போய் டிவில போய் போட்டுருவோம். போட்டோ வீடியோ எல்லாம் டிவில போய் போட்டுருவோம். ஷர்ட்டுக்கு அதுக்கும் செமையா இருக்கு. ஷர்ட்டுக்கு அதுக்கும் போட்டு வந்தா பாருங்க. ஏ சம்பளுக்கு போட்டு வர மாதிரி இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும் விடு. என்ன பேசாம இருக்கு பாக்கெட் இல்லன்னு இப்ப சொன்னீங்க. தாங்க மாட்டேங்குது அதுல. அது துணில. இல்ல கண்டினியூஸா இருக்கு கிடக்குறதுக்கு. கொஞ்சம் ஆட் எடுக்கிறேன். கொஞ்சம் என்ன அப்பா கொஞ்சம் கவர் பண்ணி எடு. நல்லா சமைக்கிறவங்கள பிரியாணி எல்லாம் கல்லெல்லாம் கிடக்காது. ஏய் சூப்பரா இருக்கும். நம்ம ஒண்ணுமே இல்ல இங்கே அங்கக்குள்ள சமைக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணி முட்டமா? செட்டப் போடலாம் வந்து ஃபுல்லா பண்ணியா? இங்க ஃபுல்லா இது ஸ்லோகன் இருக்கும். நெட் ஆஃப் பண்ணிட்டேன். பாரு. இங்க வந்து ஃபயர் கேம்ப் போட்டுறணும். ஃபயர் கேம்ப் இதெல்லாம் ஃபுல்லா இதாயிடுச்சா? ஃபயர் கேம்ப் போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா கை மறக்கி வேணா நீ குடிக்கிறது பார்த்தா. பார்பிக்யூல அனல் மேல தட்டவே மாட்டேங்குது. இப்பவே மறைக்கும். வீட்ல எல்லாம் போட்டோம்னு வெச்சுங்க 5 நிமிஷத்துல 5 பாப்பாக்கு கூப்பிடு பாப்பா கூப்பிடு ஆட்ட கூப்பிடு வீடியோ கிட்ட தண்ணி கொடு. தண்ணி கொடு. சொல்லு வா வா தண்ணி கொடு. வீடியோ கட்டி குடுப்பியா எவ்வளவு தூக்கு நீ மூடிய வேற திறந்து கொட்ட போறாத கப்பல் வச்சு இதுல கொடு. பாப்பா கூப்பிடு பாப்பா கூப்பிடு ஆட்ட கூப்பிடு வீடியோ ஓ கிட்ட போ. அவன்ட்ட இருக்கு பாபா கிருத்திக் பாபா போமா தள்ளி போ. பாபா கூட்டி போடா பாப்பாவா சுகும்படி காபி எந்த வீடியோ எடுத்தா வீடியோவே தெரியல பின்னாடி வீடியோ எடு மெதுவா எடுமா. பாபா அது தண்ணி குடிக்கல.
இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஜபல் ஜம்ஸ்ல இருக்கோம். இதே ஓமான்ல இருக்கிறதுல கோல்டஸ்ட் பிளேஸ். இங்க வந்து ஸ்னோஃபாலே ஓமான்ல விழுகிறது ரொம்ப ரேர். ஏன்னா இது வந்து ஒரு ஹாட்டான கண்ட்ரி. இருக்கிறதுல கோல்டஸ்ட் பிளேஸ் ஜபல் ஜம்ஸ் சொல்லியிருந்தேன். இங்க வந்து எப்போ ஸ்னோஃபால் விழுகும்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்லயும் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் விழுகும். செகண்ட் வீக்ல விழுகிறது கொஞ்சம் ரேர் தான். ஃபர்ஸ்ட் வீக்ல டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க போன தடவை இதே மாதிரி ஸ்னோ விழுகும்னு நாங்க இங்க வந்தோம். அப்ப வந்து இது கச்சா ரோட்லாம் ஐஸா இருந்து தண்ணியா இருந்து நாங்க திருப்பி ரெசார்ட் புக் பண்ணி வேற இடத்துக்கே போயிட்டோம். ஹாய், இப்போ 8 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நைட் வந்து 3 டிகிரி செல்சியஸ் ஆக போகுது. இப்பவே ரொம்ப குளிருது. நைட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது அதோட சூப்பரா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா சடன் டீப். இது பின்னால போனீங்கன்னா பயங்கர டேஞ்சரு. குளிர் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மேபி ஒரு 6-5 அந்த ரேஞ்ச் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் அப்படியே விரைக்குது, பயங்கரமா இருக்கு. மறக்காம கிளவுஸ் கொண்டு வந்துருங்க. ஆமா, இப்போ நீங்க டிசம்பர்ல இருந்து ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா கிளவுஸ், சாக்ஸ், சொட்ரு ஃபுல் செட்டோட வாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஈவினிங் 6 o'clock மேல இங்க இருக்கணும்னா கம்பல்சரி எல்லாமே வேணும். டே டைம்ஸ்ல ஓகே, ஓரளவு நீங்க வந்து சஸ்டைன் பண்ண முடியும். ஈராப்பு மாதிரி வருவீங்க, அதுக்கப்புறம் சொட்டர் எடுத்து போட்டுருவீங்க. அதனால அவர் சொல்றது கேளுங்க. ஹாய் गाइस, இங்க வந்து ஒரு சூப்பரான இடம் இருக்கு. இந்த டீப் உள்ளர வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும்னா யாருக்கெல்லாம் ட்ரெக்கிங் பிடிக்குமோ இல்ல இந்த நேச்சர் இது பண்ணணுமோ அவங்க எல்லாருமே ட்ரெக்கிங் போகணும்னா இந்த வில்லேஜுக்கு போகலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது ரொம்ப டீப்பா இருக்கு. இந்த சரௌண்டிங்ஸ், அந்த வில்லேஜ்க்கு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே மலையா இருக்கு. இந்த ட்ரெக்கிங் போறதுக்கு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வில்லேஜ் பார்க்கணும்னா இந்த மாதிரி வாங்க. இது சூப்பரா இருக்க போகுது. இந்த ஏரியா மறக்காம வந்து ட்ரை பண்ணிடுங்க. guys, so we are at the final stage. எல்லாம் முடிச்சு 5000, 6000, 7000 இப்போ 8000 அடி ஓட்டில் தான் இருக்கும். இதுதான் பீக் பாயிண்ட். இதுக்கு மேலேயும் போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு பீக் பாயிண்ட் இருக்கு. ஆனால் ரொம்ப ரிஸ்கியான ஏரியா. எங்க கூட குழந்தைங்களுக்கு நல்லா எங்களால் ட்ராவல் போகும். ஸோ இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். இங்க வில்லேஜ் இருக்கு கீழே. இவ்வளவு இங்க மேல இருந்து இந்த சுத்தி இருக்கிற இடத்துல டீப்ல ஒரு வில்லேஜ் வேற இருக்கு. அந்த வியூ எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எந்த ஒரு வழியிலும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு வியூ மஸ்ட் வாட்சிங் ஏரியா இது. இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு டீப்னு பாருங்க. சடன் டீப் ஆக்சுவலா. இப்போ நான் நிக்கிறதுக்கு அந்த பக்கம், அங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் நிக்கிறதுக்கு பக்கத்துலயே. இந்த லொகேஷன் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸ் லொகேஷன். அதனால வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பயங்கர டீப். எனக்கு குளிர் தாங்க முடியல. அதனால நான் பேசும்போதே கிடுகிடுகிடு எனக்கு ஆட்டுது. இப்போ நல்ல விண்டு இருக்கு, சரியான விண்டு, சூப்பரா இருக்கு. நோ சான்ஸ். நீங்க வந்து இயற்கையான அழகை ரசிக்கிறதுக்கு உள்ளான ஆட்களா இருந்தா கண்டிப்பா இங்க வாங்க. ஒரு வாட்டி வந்து இங்க பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா மீண்டும் மீண்டும் உங்களை வர தோன்றும். ஸோ இதோட எங்க வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். எல்லாரும் வீடியோஸ். ஸோ ஜாயின் வித் அஸ், லைக் அவர் சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவா சரண் vlog. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,